இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயின. இந்த வசனம் வந்து நம்ம பல முறை வாசிச்சிருக்கோம். நானே ஒரு முறை இங்கே செய்தி கொடுத்துருக்குறேன். இந்த வாரத்தில் இருந்து கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையை குறித்து கண்டினியூஸாக ஒரு 10 வாரங்கள் நான் டீச் பண்ண நினச்சிருக்கேன். ஒரு 100க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்குது, 100+. கிறிஸ்துவுக்குள், தேவனுக்குள், பரிசுத்த ஆவிக்குள் அப்படின்னு அநேக வசனங்கள் இருக்குது. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அவங்க நோட் பண்ணும்பொழுது தியானித்து கொண்டு இருக்கும்போது இந்த வாரங்களில் ஒரு சாப்டர் ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் அநேக வசனங்கள் இருக்குது. அதுலேருந்து நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஆமே. அதில் தலைப்பு வந்து கிறிஸ்துவுக்குள் இருந்தால். இதில் 2 கொரிந்தியர் அந்த எழுதும்போது பவுல் சொல்கிறாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்பொழுது எப்படி இருக்கிறானா? புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாக. அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் என்கிறதான ஒரு உணர்வு நமக்கு எப்பொழுதுமே வேணும். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? காரைக்குடியில் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். பெங்களூரில் இருக்கிறேன்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஐ ஆம் இன் கிரைஸ்ட். நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன். அப்போ என்னை சுற்றிலும் இயேசு இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிறதான ஒரே ஒரு விசுவாசம் எப்பொழுதும் உங்களுக்கு வேணும். அப்போது உங்களை ஒருத்தர் வந்து திட்டுறாரு அப்படின்னா அவங்க யாரை திட்டுறாங்க? கிறிஸ்துவை திட்டுறாங்க. உங்களை ஒருத்தர் வெறுத்து ஒதுக்குறாங்கன்னா யாரை வெறுத்து ஒதுக்குறாங்க? கிறிஸ்துவை வெறுத்து ஒதுக்குறாங்க. உங்களை ஒருத்தர் அடித்தாங்கன்னா யார் அடிக்கிறாங்க? கிறிஸ்துவை தான் அடிக்கிறாங்க. இந்த மனநிலைமை உங்களுக்கு வேணும். சில நேரங்களில் நமக்கு இது தெரியாதனால நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். யாராவது திட்டா திருப்பி திட்டுறோம். ஏன் திட்டுறோம்? என்னை பார்த்து இந்த கேள்வியை அவங்க கேட்டாங்க. நமக்கு என்ன ஒரு அறிவும் ஞானமும் வேணும் என்றால் என்னை அல்ல, கிறிஸ்துவை அல்லது தேவனை தான் அவங்க என்ன செய்கிறாங்க? டீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நான் கிறிஸ்துவுக்கு உள்ளே வாழ்கிறேன், நான் கிறிஸ்துவுக்கு உள் இருக்கிறேன் என்கிறதான ஒரு விசுவாசமும் ஒரு தெய்வீக புரிதலும் நமக்கு வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த புரிதல் வந்துச்சுன்னா நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்தே போக மாட்டீங்க. எந்த சூழ்நிலையிலும் எல்லாரும் வெறுத்து ஒதுக்குறாங்க பாஸ்டர், நோ ப்ராப்ளம், ரொம்ப நல்லது. அல்லேலூயா. என்னை பார்த்து திட்டுறாங்க, ஊழியத்தில் நெருக்கம் இருக்குது, ஊழியம் செய்ய விட மாட்டேங்கிறாங்க, நோ ப்ராப்ளம். கர்த்தர் சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எந்த சோர்வோடு கூட இருக்கிறீங்க, உங்கள் சூழ்நிலை என்ன என்பது கர்த்தருக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் போய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. He knows everything. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன், வியாதியா, வாமிட்டா போதா, நோ ப்ராப்ளம். கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் சோர்ந்து போய் என்ன ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுறேன், ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி வந்துச்சு, நல்லா தானே ஜெபம் பண்ணுறேன், டெய்லி காலைல ப்ரேயர் பண்ணுறோம், ஏன் என் வாழ்க்கையில் வாமிட் வருது அப்படின்னு நீங்கள் போய் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. வாமிட் வருதா? கர்த்தர் வாமிட்டை சுகமாக்க வல்லவர். பிகாஸ் ஹீ இஸ் அ ஹீலர். அவர் சுகமாக்க வல்லமை உள்ள கர்த்தர். அவர் சுகமாக்கணும்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? வியாதியாக இருக்கணும். வியாதி வந்த உடனே நீங்கள் என்ன நினைக்கணும்? என் தேவன் சுகமாக்க வல்லவர். கடன் பிரச்சனையா? கடன் பிரச்சனை மாற்ற வல்லவர். சமாதான குறைவா? சமாதானத்தை தர வல்லவர். அப்படி எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையும் விசுவாசம் உங்களுக்கு வேணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுனா நீங்கள் எப்போதும் சோர்ந்தே போக மாட்டீங்க. முழுமையாக கிறிஸ்து மேலே இன்னும் அதிகமான பற்று உங்களுக்கு உண்டாயிரும். எல்லாரும் வெறுத்து ஒதுக்கும் போதும் பரவாயில்ல, கர்த்தர் என்னை நேசிக்க இருக்கிறார். உலகம் நேசிக்கலையா? நோ ப்ராப்ளம், இயேசு என்னை நேசிக்கிறவர். உலகம் எங்களை வெறுத்து ஒதுக்கிறதா? இயேசு எங்களை கை தூக்கி எடுக்கிற கர்த்தர். எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை மறக்கவே மாட்டேன், உன்னை நேசிப்பேன், உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு முன்பதாக நடந்து செல்வேன். எத்தனை வாக்கு தத்தங்கள், ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்களை கற்று கொடுத்துருக்கிறார் இல்லையா? இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் மனதில் வைத்து வைக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறோம்? புது சிருஷ்டி. அப்போ ஒரு சிருஷ்டி இருக்கு, அது பழைய சிருஷ்டி. அப்போ அந்த பழைய சிருஷ்டி தான் தேவனுக்கு அல்லது கிறிஸ்துவுக்கு வெளியில் இருக்கிற சிருஷ்டியாக இருந்தது. இப்போ கிறிஸ்துவுக்கு உள்ள வந்த உடனே புது சிருஷ்டியாக மாறிடுச்சு. அப்போ பழைய சிருஷ்டி கோபப்படும், பொறாமைப்படும்,
பழைய சிருஷ்டி எரிச்சல் படும், பொய் சொல்லும், எல்லாருக்கும் மூணாம் நபரை பற்றி பேசும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பொருணி பேசும். ஆனால் என்னைக்கு கிறிஸ்துக்குள்ளே வரமோ புது சிருஷ்டி. அப்போ பழைய சிருஷ்டி தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும். ஆனால் தேவனுக்குள்ளே வந்த பின்பு சமாதானமாக இருக்கும். யார் உங்களை அடித்தாலும் திருப்பியே ஒரு கன்னத்தில் அறைந்தால் நம்ம திருப்பி மறு கணத்தில் அறையக்கூடிய சுவாபம் கிறிஸ்துக்கு வெளியில இருக்க சுவாபம். அப்ப கிறிஸ்துக்கு உள்ள இருக்க சுவாபம் என்ன செய்யும்? மறு கணத்தை காட்டும். இது இம்பாசிபிள். உங்களை ஒரு ஆள் அடிச்சா தெரியும். உங்களை ஒரு ஆள் அடிச்சா தெரியும். நீங்க திருப்பி காட்டுறீங்களா? திருப்பி காட்டுறீங்களான்னு நம்ம திருப்பி காட்டி தான் பழக்கம் இல்லையா? ஆனா இந்த ரியல் லவ், அந்த கிறிஸ்துவின் தெய்வீக அன்பு உங்களுக்குள்ள வந்துட்டுனா என்னதான் சொன்னாலும் உணர்வே கிடையாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படிங்க என்னைக்கு மாறுறீங்களோ அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் வேதாகம கல்லூரி படிக்கும் பொழுது ரொம்ப ரிசர்ச் பண்ணி என் மைண்டே குழம்பிடுச்சு. ரிசர்ச்னா சும்மா கிடையாது. புக்கை உட்காந்து வாசிப்பேன். நான் மாட்டில் எல்லாம் பிப்ளிக்கல் பைபிள் சம்மந்தப்பட்ட புத்தகம் தான். நான் 3 வருஷம் பைபிள் காலேஜ் படித்தேன். 3 வருஷம் பைபிள் படித்ததே கிடையாது. ஆனால் பைபிளை பற்றி நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் சொல்லலாம், ஆயிரக்கணக்கான சொல்ல முடியாது. மேபி அரௌண்ட் 100+ படிச்சிருப்பேன். ஃபுல்லாக வாசிக்கிறது இல்லை, அந்த சாப்டர்ஸ் முக்கியமான மட்டும். ஆனால் பைபிளை தொட்டது கிடையாது. ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்லாம் சுத்தம். லாஸ்ட் இயர் கொஞ்சம் வாசித்தேன். ஃபஸ்ட்டு 2 வருஷம் பைபிளை தொட்டதே கிடையாது. 2ஆவது வருஷம் கடவுளே இல்லைங்கிற கொள்கையில் இருந்தேன். எங்கள் வேதாகம கல்லூரி படிக்கும் பொழுது இந்த செகண்ட் இயர் நான் படித்த புஸ்தகங்கள் எல்லாம் என் மைண்டை மாற்றிருச்சு. தேர் கேனாட் பி காட், அங்கே கடவுளே இருக்க முடியாது என்கிற ஸ்டாண்டை நான் வந்துட்டேன். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்னை பார்க்கும்போது எப்படி பார்த்துட்டு பாருங்க. ஆனால் என்னை கைவிடவே இல்லை. 3ஆவது வருஷம் என்னை பிடிச்சு கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. 3ஆவது வருஷம் தெளிவாண்ட பேசினேன். 3rd இயரில் ஆண்டு பேசிட்டாரு, நான் தான்ப்பா உங்களுடைய கடவுள், நீ மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்னார். உணர்வு இல்லைன்னு சொன்ன பார்த்தீங்களா? அப்போ அந்த ரிசர்ச் பண்ணும்பொழுது ஆண்டு ஒரு காரியம் எனக்கு ஞாபகப்படுத்தினார். நான் கடவுளே இல்லைங்கிற டைமில் தான் அந்த இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்துச்சு. என்னென்னா, யார் உணர்வு இல்லை அப்படின்னு யோசித்து பார்த்தேன். யார் உணர்வு இல்லாமல் இங்கே இருக்கிறா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் ரோட்டில் பார்த்துருக்கீங்களா? யார் இந்த புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் சொல்லுவாங்க இல்லையா? மைண்ட் சேஞ்ச் ஆனவங்க இருக்காங்க இல்லையா? மென்டலி சேலஞ்ச்டு அவங்க ரோட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஆன சொன்னார், இவங்க மட்டும்தான்டா பரலோகத்துக்கு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சூதுவாதே தெரியாது. நம்ம என்னைக்கு அப்படி மாறுறோமோ, எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. ஆக நம்ம லூஸ் மாதிரி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சூதுவாதம் இல்லாமல் ஆண்டவர் தான் எளிமை சொல்லிட்டாரு. இதெல்லாம் சொல்ல வேண்டான்ட்டு இயேசு எப்படி சொன்னார்? குழந்தைய போல மாறலைன்னா அவர் டீசெண்டாக சொல்லிட்டு போயிட்டார் ஆண்டவர். நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போது ஒரு பிச்சைக்காரக்கான அந்த மென்டலி அஃபெக்ட் ஆன இருக்காங்களா, அவங்கள அடிச்சிங்கன்னா என்ன செய்வான்? அடி வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். திருப்பி அடித்து பார்த்துருக்கீங்களா? அதனால தான் ஒரு சென்னையில் நினைக்கிறேன் ஒரு இந்த மைண்டு சேஞ்ச் ஆனவங்க, ஏற்கனவே இந்த கதை சொல்லியிருப்பேன், மீண்டும் ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். மைண்டு சேஞ்ச் ஆனவங்க மத்தியில் ஒருத்தர் ஊழி செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஒரு ஹோமை நடத்திட்டு இருக்கிறாரு. அப்போ ஹோமை நடத்தும் போது அவங்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ ஒரு பாஸ்டர் சொன்னாராம், இத்தனை பேர் வச்சு ஒரு 30-50 பேர் இருக்கிறீங்களே, இவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை அடிச்சு போட்டு நைட்டில் ஓடி போயிட்டா எப்படி பாஸ்டர் நீங்கள் சமாளிக்கிறீங்க? 50 பேர் சமாளிக்கிறீங்க, எப்படி சமாளிக்கிறீங்க? அவர் சொன்னாராம், லூஸுகள்லாம் ஒன்றாவே சேராது அப்படின்னாராம். இந்த மாதிரி அவங்க என்ன செஞ்சு அவங்க ஒன்றா சேர்ந்து ஒரு பிளான் பண்ண மாட்டாங்க. அவங்க வாட்டில் சாப்பிட்டா கொடுத்தா சாப்பிடுவாங்க, கொடுக்கலன்னா சாப்பிடாம பட்னியாகவே கிடப்பாங்க. யார்கிட்டயா போய் கேட்டிருக்காங்களா? கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அதுக்காக நம்ம அப்படி மாறணும்னு இல்லை, கொஞ்சம் அப்படி மாறலாம்னு நான் நினைக்கிறேன். உனக்கெல்லாம் லூஸாப்பா நீ அப்படின்னு சொல்லுவாங்களா? உனங்களாம் நான் ஒரு முறை என்னுடைய மனைவி தான் அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் சொரணையே கிடையாது அப்படின்னு நான் பல முறை சொல்லியிருக்கிறாங்க. சொரணைங்க வார்த்தை யூஸ் பண்ணல, வேறு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, மறந்துடுச்சு. ஆனால் அதுக்கு அர்த்தம் அதான். ஏன்னா எவ்வளோ பெரிய சிக்கல் வந்தாலும் சரி நான் அசால்ட்டாக இருப்பேன், ரிலாக்ஸாக இருப்பேன் வைங்களேன். அவளுக்கு டென்ஷன் ஆகிடும்.
நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கத்திட்டு இருக்கிறேன், நீங்க இவ்வளவு ரிலாக்ஸா இருக்கிறீங்களா? என்ன காரணம்னா, ஆண்டவர் கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் வசனம் வாசிக்க மட்டும் கூடாது, அதை நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும். அப்போ தட்ஸ் வாட் தி லைஃப் லிவிங் இன் கிரைஸ்ட். அதான் கிறிஸ்துவுக்குள் வாழ்ற வாழ்க்கை. நீங்களா ஒரு ட்ரை பண்ணி பிஸ்னஸோ அல்லது மினிஸ்ட்ரி கூட இருக்கலாம், சர்ச்சாக இருக்கலாம், நீங்களா நடத்துனீங்கன்னா இட் ஒன்ட் ரன், நடக்கவே நடக்காது. நீங்கள் பிஸ்னஸ் நீங்களா ஓட்டுங்க, ஓடவே ஓடாது. தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம் நீங்களா ட்ரை பண்ணுங்க, நடக்கவே நடக்காது. உங்கள் அறிவுக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் ஓரளவு ஒப்பேத்தி கொண்டு போகலாமே தவிர நோ சக்ஸஸ். வெற்றியை நீ என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. அந்த வெற்றி வேணா சின்ன வெற்றியை உங்கள் கண்ணுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதே பிஸ்னஸ், அதே மினிஸ்ட்ரி, அதே குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வாழ்ந்து பாருங்க, அது மிகப்பெரிய சக்ஸஸாக கர்த்தர் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம், கர்த்தரே சக்ஸஸ் தருவார். நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்றதை காட்டிலும் கர்த்தர் தரும்போது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நான் ஆரம்ப கால ஊழியத்தில், நான் இங்கே வந்த பிறகு தான் ஒரு மொபைல், எனக்கு ரொம்ப ஆர்வம் என்னென்னா, மீடியாவில் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். மொபைலில் வீடியோஸ் போடணும். ஒரு 5-6 வருஷமாக ஒரு கேமரா வாங்கணும்னு யோசிச்சுட்ருக்கேன். இன்னை வரைக்கும் கேமரா வாங்கணும், ஒரு 5000 ரூபா சேர்த்தோன்னீங்களேன், அப்போ தான் ஒரு மொபைல் ரிப்பேர் ஆகும், இன்னொரு மொபைலுக்கு போயிடும். அப்போ தான் ஏசி வாங்குற மாதிரி வந்துடும், இஎம்ஐல போயிடும். ஏதாவது ஒரு காரியம் அப்படியே ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு பட்ஜெட் வச்சுருக்கேன். ஆனால் சேர்த்து வைக்கும்போது அடுத்து ஏதாவது செலவுகள் வந்துடுதுன்னு வைங்களேன். அந்த டைமில் ஆரம்ப கால ஊழியத்தில் ஒரு மொபைலில் வீடியோ ஆன்லைனில் போயிட்டுருக்கு, ஆன்லைன் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹேங் ஆகி ஆஃப் ஆகிட்டு. அது என்னாச்சு, அது வந்து போர்டு போயிட்டு மாற்ற முடியாது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, சரி ஒரு இஎம்ஐயில் போய் ஒரு செல்லு வாங்கலான்ட்டு போனேன். இங்கே ஆப்பிள் ஸ்டோரில் போய் வாங்கும்போது, ஆப்பிள் மொபைல் இல்லை, ஆப்பிள் ஸ்டோரு, இங்கே காரைக்குடி ஆப்பிள் ஸ்டோர், அங்கே வந்து ஆண்ட்ராய்டு தான் கிடைக்கும். அங்கே போய் கேட்டால் எல்லாம் செல்லாம் பார்த்து டிசைட் பண்ணிவிட்டு இதை வாங்கிடலாம், 20,000 ரூபா சம்திங் வாங்கிடலாம் முடிவு பண்ணி பார்த்தா, அந்த பஜாஜ் வந்து கார்டு லாக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பில் போடுற டைமில் லாக்கில் இருக்குது சார், முடியாதுன்னு சொல்லிட்டான். ஏன்னா அந்த கொரோனா டைமில் 2 மாதம் கட்டாமல் விட்டேன், அது ஒரு 6 மாதம் லாக் பண்ணிட்டான், பிளாக்ட். அப்போ அன்னைக்கு திரும்பி வந்துட்டோம். அடுத்த நாள் போனேன், அடுத்த நாள் சொன்னாங்க இன்னொரு HDFCயில் போடலான்னு சொல்லி ஆதார் கார்டு அதெல்லாம் கேட்டு போனால், எல்லாம் கொண்டு போய் பார்த்தா அட்ரஸ் இங்குள்ள அட்ரஸ் சேஞ்ச் ஆகிட்டு ப்ராப்ளம் ஆகிட்டு, அதே மாதிரி மொபைலாக எடுத்து வச்சுட்டு பில் போடுற நேரத்தில் சிக்கலாகி போய் ரிட்டர்ன் வந்துட்டோம். 2 நாள் அலைஞ்சிட்டு சோர்ந்து, ஆண்டவரே நான் இனிமேல் மொபைலே யூஸ் பண்ணுறதில்ல, ரொம்ப டயர்டாகி வந்துட்டேன். அதாவது நமக்கு ஒரு பொருள் கிடைக்கலன்னு நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் God has another plan. கர்த்தர் இன்னொரு திட்டம் வச்சிருக்கிறார் என்பது நம்ம தெரியலை. அதனால் அவசரப்பட்டு நம்ம லோன் போகிறோம். அல்ல கவனி, நான் சும்மா விளையாட்டாக சொல்ல, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள் தெரியும். ஒரு 2 நாள் கழிச்சு நான் சோர்ந்து போய் இருந்து ஒரு நாள் மேபி இருந்துருவேன். ஒரு நாள் சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க, யாருன்னு சொல்ல மாட்டேன். அவன் ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாதுன்னு சொன்னனால அவன் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நீங்கள் ஏதோ ஒரு தேவையில் இருக்கிறத ஆண்டு வெளிப்படுத்துகிறாரு, வீட்டு வரைக்கும் வந்துட்டு போங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. உடனே வீட்டுக்கு போனால் 15,000 ரூபா எடுத்து கொடுத்தாங்க. 15,000 கொடுத்துட்டு கர்த்தர் ஏதோ ஒரு தேவையில் இருக்க சொன்னார், கையில் கொடுக்க சொன்னார் பாஸ்டர். நான் சொன்னேன், சிஸ்டர் இங்கே 15,000 ரூபா, நான் இந்த அளவு ஒரு பெரிய அமௌண்ட்டு எனக்கு வேண்டான்னு தான் சொன்னேன். நான் எதிர்பார்க்கல, வேண்டாம், இல்லை கர்த்தர் சொன்னார், நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், அதை கொண்டு வந்து கையில் ஒரு 2 ரூபா போட்டு 17,000 ஒரு செல்லு வாங்கணும். வாங்கி அதில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடியோஸ் அதில் போட்டோம். அல்லேலூயா. நம்ம சேனலில் 300 வீடியோ கிட்ட இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 100 வீடியோஸ் அந்த மொபைலில் ரெக்கார்ட் பண்ணாதான். இட்ஸ் ஆல் காட்ஸ் கிரேஸ். அந்த சிஸ்டருக்கு எல்லா கிரெடிட்டும். ஆமாம், கர்த்தருடைய அதில் அது மூலம் எத்தனை செய்யப்படுறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு தான் போய் சேரும், ஏன்னா அவங்க வாங்கி கொடுத்த மொபைல். ஓகே, இந்த சூழ்நிலைலாம் கவனிங்க. நான் ஃபஸ்ட் நாள் போனேன் பார்த்தீங்களா லோனுக்கு, அன்னைக்கு கிடைத்திருந்தால், அந்த செல்லு கிடைச்சிருந்ததுன்னா இந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்திருக்குமா? அப்போ ஏன் கர்த்தர் தடை பண்ணுறாரு? அப்போ ஆசீர்வாதம் தடை பண்ணும்போது God has a better plan. இன்னொரு ஒரு இதை விட நல்ல ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
அப்ப நீங்களா ட்ரை பண்ணீங்கன்னா இஎம்ஐல வாங்குவீங்க. கர்த்தர் கொடுத்தா ரெடி கேஷா கொடுப்பார். அல்லேலூயா. அதனால அவசரப்படாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் எந்த பொருள் வாங்குறதுக்கும் அவசரமே படாதீங்க. அவனை சமூகம் காத்துருங்க. நம்ம சொல்லுவோம், சிஸ்டர் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. என்ன பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணி பார்க்க ஒன்றும் நடக்கலை பாஸ்டர். இந்த மாதிரி ஏதாவது சோர்வுகள் வரதான் செய்யும். அது அனுபவிச்சு பார்த்தது தெரியும். அனுபவிச்சு பார்க்கணும். எப்படினாலும் கடந்த நாட்களில் ஸ்டெஃபிக்கு ஃபீஸ் கேட்ட காசு இல்லை. அப்போ நான் சொன்னேன், ஸ்டெஃபி தயவு செய்து வீட்டில் இரு. கர்த்தர் என்னைக்கு ஃபீஸை கொடுக்காரோ அன்னைக்கு ஸ்கூல் போனால் போதும். ஆனால் ஒரு பக்கம் விசுவாசம் இருக்கு, கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். ஆனால் நான் அவர்கிட்ட சொன்ன காரியம், கர்த்தர் காசை கொடுக்கும்போது நீ ஸ்கூல் போனால் போதும், ஒன்றும் அவசரமே இல்லை, ஒரு மாதம் வீட்டில் இரு. ஆனால் கர்த்தர் கரெக்டாக தேவையை சந்திச்சார். ஸ்கூலுக்கு 2 பேரும் அனுப்பிட்டோம். அல்லேலூயா. இதை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம கடன் வாங்கலாம். 1 லட்ச ரூபா கடன் புரட்டி தரக்கு ஆளா இல்லை. மதன் சொன்னால் கோடி ரூபா கூட அண்ணன் புரட்டி தருவார். அந்த புரட்டுறதை இருக்கக்கூடாது. புரட்டுற எண்ணம் இருந்துச்சுன்னா உருப்படவே முடியாது. ஏன்னா நான் பல இடங்களில் தோல்வி மேலே சந்திச்சதுனால நான் சொல்கிறேன். நான் சும்மா சொல்லலை. எவ்வளோ நான் ட்ரை பண்ணிப்பேன் தெரியுமா? ஆன்லைனில் அதில் இதில் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துருக்கேன். அல்லேலூயா. இப்போ தான் ஒரு தெளிவு வந்திருக்கிறது. இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு இந்த 5 வருடங்களில் கர்த்தரை நம்பினா தான் நடக்கும். அவரை நம்பாமல் நம்ம எதுவும் ஜெயிக்கவே முடியாது. நான் அவங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கிறேன்னா, நான் என் வாழ்க்கையில் சக்ஸஸை பார்த்ததே கிடையாது. சிறு வயதில் முதற்கொண்டு சக்ஸஸே பார்த்தது கிடையாது. படிப்பில் 0, இங்கிலீஷ் லாங்குவேஜ் 0, மேக்ஸ் வந்து ஓரளவு போடுவேன். எல்லாமே 0 0 0 தான். ஓரளவு ஜஸ்ட் பாஸ் தான் நம்மளாம். அப்படி தான். +2 அன்றைக்கி யாரோ கேட்டாங்க, +2 எவ்வளோ மார்க்? உங்களோட கம்மி தான் சிஸ்டர். நீங்கள் உங்களோட கம்மி தான் சிஸ்டர். படிப்பு நான் ரொம்ப சுத்தம். எனக்கு ரொம்ப படிப்பே பிடிக்காதுன்னு வைங்களேன். எதுலையுமே நான் சக்ஸஸை பார்த்தது கிடையாது. ஆனால் கர்த்தர் ஊழியத்தில் சக்ஸஸ் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. பைபிள் காலேஜில் சக்ஸஸ் எனக்கு கொடுத்தார். ஊழியத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் மட்டும்தான் சக்ஸஸை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு. இதை விட பெரிய சக்ஸஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். கண்டிப்பாக. இதை நான் சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் அந்த காரியங்களை செய்ய வல்லவர். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பொழுது தான் நீங்கள் நல்ல ஸ்டாண்டர்டாக பயம் இல்லாமல் பதட்டப்படாமல் இருக்க முடியும். அப்படி ரோமர் 16வது அதிகாரம் வாங்க, வசனம் 10 வாசிங்க. கிறிஸ்துவுக்குள், அந்த ஃபர்ஸ்ட் 2 வார்த்தை மட்டும் விட்டுருங்க. கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பல்லோ. இந்த ரோமர் 16வது அதிகாரம் வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள்னே வரும். தேங்க்ஸ் கிவிங் மாதிரி வச்சுக்கோங்களேன். ரோமாபுரி பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு பவுல் இதில் எழுதிட்டு கடைசி அதிகாரத்தில் எப்பா நீங்களாம் உங்கள் நன்றி சொல்கிறோம்ல, ஜஸ்ட் லைக் தேங்க்ஸ் கிவிங் நன்றி சொல்லிட்டு வரும்பொழுது ஒரு நபருக்கு சொல்கிறாரு, அப்பல்லோக்கு, அப்பல்லேன்னு சொல்லப்பட்டிருக்கும், கிறிஸ்துவுக்குள் உத்தமன். இன்னைக்கு 3 காரியம் வேகமாக சொல்லிட்டு 2-3 வருஷம் வாசித்து முடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அவன் அப்பல்லோ எப்படி இருக்கிறான்? கிறிஸ்துவுக்குள் உத்தமன். உத்தமன். இதை பவுல் எழுதும்போது அவன் பேரை சொல்லி எப்படி எழுதுறாரு? அவன் கிறிஸ்துவுக்குள் உத்தமன். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீங்கன்னா உத்தமனா இருப்பீங்க. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள் வாழ்ற வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த புது சிருஷ்டியில இந்த அதிகாரத்தை நான் தியானிக்கும் பொழுது இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, நீ எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் உத்தமனாக உத்தமியாக இருக்க வேண்டும். அப்போ யார் உத்தமனாக உத்தமியாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் வாழ்றார்கள். யார் உத்தமனா உத்தமையா இல்லையோ அவர்கள் கிறிஸ்துவுக்கு வெளியே வாழ்கிறார்கள். கவனி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள் வாழ்றவங்க உத்தமனாக இருப்பாங்க. அவங்க வந்து தராசு எப்படி இருக்கும்? ஸ்கேல் வந்து கரெக்டாக இருக்கும். கீழே என்ன செய்ய மாட்டாங்க? புளியை வைக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அந்த தராசு கீழே என்னக்குமா புளி இருக்குது பார்த்தீங்களா, புளியை வந்து தட்டி வச்சுருப்பாங்க. ஆமாம், அது 100 கிராம் புளி வச்சுக்கோங்களேன். இங்கே 1 கிலோ எடை போட்டால் 900 தான் இருக்கும். 100 கிராம் கீழே புளி வந்து எடுத்துக்கிடும். ஆனால் மேலே ஸ்கேல் பார்க்கும்போது கரெக்டாக நிற்கும். ஆனால் அதில் மால் ஃபங்க்ஷன் இருக்குது. புளி அது மாதிரி உலக்கு அந்த அரிசி தட்டி போடுவாங்க இல்லையா? அப்போ ஒரு
பக்கான்னு சொல்லுவாங்க. அந்த பக்கா உள்ள உலக்கு வந்து வெளில பார்க்கறதுக்கு 1 லிட்டர் அந்த 1 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பக்கா அளவு உள்ள புளி இருக்கும். உள்ள குழிவாகவும் இருக்கும், உள்ள புளியும் வச்சு அடைச்சிருப்பாங்க. பார்க்க கருப்பாக தான் இருக்கும், உள்ள எண்ணெய். ஆனால் அளவு எப்படி இருக்கும்? குறையும். இவங்கெல்லாம் யாரு? கிறிஸ்துவுக்கு வெளியில் இருக்கிறவங்க, உத்தமர்கள் அல்லாதவர்கள். இப்போ நீங்கள் செய்கிற பிஸ்னஸாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கை எதுவானாலும் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ உங்களுக்குள்ள உத்தமம் இல்லை என்றால் நீங்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது. எழுதி வச்சுக்கலாம். அப்போ கிறிஸ்துவுக்குள் யார் வாழ்கிறாங்களோ அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? உத்தமம் இருக்கும், பேச்சில் சுத்தம் இருக்கும். உள்ளதை உள்ளதென்றும் சொல்லுங்கள். அவ்வளோதான். நீங்கள் உண்மையை சொல்றதுனால நீங்கள் அடிக்கப்பட்டாலும் உண்மையை சொல்லுங்கள். வாயை திறந்தாலே போய் தான் அப்படின்னா கர்த்தர் விரும்ப மாட்டார். நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஜெயிக்கவே முடியாது. உங்களுக்குன்னு ஒரு முத்திரை குத்திடுவாங்க. என் வாயை திறந்தாலே போய் தான் சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் உண்மையை மட்டும் பேசுங்க, பொய்யே பேசாதீங்க. பிஸ்னஸில் உண்மையை பேசினா தான் ஜெயிக்க முடியும். 2ஆம் தேதி செக்கு பாஸ் ஆயிரனா பாஸ் ஆகணும். பாஸ் ஆகலைன்னா அவன் கொடுக்க வேண்டிய நபர் கோவப்படுறத விட அவர் கோவப்படுவார். சொல்ல புரியுதா? நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்களா? நான்லாம் இஎம்ஐலாம் அவ்வளோ கட்டி முடிச்சிட்டோம். எல்லா இஎம்ஐ முடிஞ்சு எங்களுக்கு. ஏசி அண்டு மொபைலு 5ஆம் தேதி இருக்குன்னா கண்டிப்பாக 4ஆம் தேதி எங்கே புரட்டியாவது போட்டு வச்சிடறது. ரெண்ட்டு கூட லேட்டாக கொடுத்துக்கலாம். இஎம்ஐயில் நான் மிஸ் ஆனது கிடையாது. ஒரு டைம் மிஸ் ஆச்சு, அது கொரோனா டைம். 2 மாதம் கொரோனா டைமில் மிஸ் ஆகிருக்கும். மற்றபடி மிஸ்ஸே ஆனது கிடையாது. நீங்கள் செக் கொடுக்குறீங்கன்னா, செக்கில் டேட்டு போடுறீங்கன்னா கரெக்டாக செக்கில் பாஸ் ஆனால் மட்டும் நீங்கள் கொடுங்க. உண்மையாக இருந்து பாருங்களேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கலாம். ஏன்ட்ட வந்து கேளுங்க. உங்கள் உண்மையாக இருந்து கிறிஸ்துவுக்கு உண்மையாக, உங்கள் பேச்சில் சுத்தம், நடக்கையில் சுத்தம், சொன்ன நேரத்துக்கு வர்றது இருந்து பாருங்க, கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். உங்கள் பிஸ்னஸ் ஆஸ்வதிக்கப்படலை அப்படின்னா எங்கேயோ உண்மை குறையுது. இல்லைன்னு சொல்லக்கூடாது, நான் சொல்லக்கூடாதுல்ல, அது உங்களுக்கு தெரியணும். பிஸ்னஸில் மினிஸ்ட்ரியில் எதுனாலும் பரவாயில்ல, உண்மையை மட்டும் தான் பேசணும். அந்த ஒயிட் லைன்னு சொல்லுவாங்களே, ஒயிட் லைலாம் இருக்கக்கூடாது. லை இஸ் லை. பாவம் பொய் தான் இல்லை, ஒயிட் லைலாம் வேண்டாம். உள்ளதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிருவீங்க. கர்த்தர் அதை விரும்புவார். இங்கே பவுல் சொல்லும்போது அவன் எப்படிப்பட்டவன்? கிறிஸ்துவுக்குள் உத்தமன். இந்த உத்தமன் சொல்லாம எப்படி சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள் உத்தமன் சொல்றாரு. அந்த உத்தமம் எப்போ வரும்னா நீங்க கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்தா மட்டும்தான் வரும், இல்லைன்னா வராது. நீங்க உலக மனுஷனை பாருங்க, மனசாட்சி இல்லப்பா, இப்படி பண்ணிட்டான், இத்தனை கோடி கொள்ளடிச்சிட்டான், கொலை பண்ணிட்டான் சொல்றோம். கள்ளச்சாராயம், கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம், நல்லா அழகா இருக்கு அந்த வார்த்தை. கள்ளச்சாராயம் குடிச்சு 4 பேர் செத்துருக்காங்க. அந்த 4 பேர் செத்துருக்காங்க பார்த்தீங்களா? அவன் எதுக்கு செத்தான்னு யாருக்குமே தெரியாது. அவன் கள்ளச்சாராயம் குடிச்சாலும் செத்தான். அந்த செத்த வீட்டுக்கு வந்தா பாருங்க 100 பேர், அவர்களும் இதே சாராயத்தை குடிச்சு 55 பேர் செத்துருக்காங்க. சொல்ல புரியுது? எவ்வளோ பெரிய அறிவீனம் பாருங்க. அதை குடிச்சு செத்துருக்கான் அவன், அது தெரியாம ஏதோ வயிற்று வேலை செத்தாமல் நினச்சிட்டு அதே சாராயத்தை வாங்கி இவங்க போனவங்களாம் சேர்த்து குடிச்சிருக்காங்க. ஒரே கணவனும் மனைவியும் சேர்த்து குடிச்சிருக்காங்க. இணை பிரியா ஜோடிகள். என்ன சொல்லணும்னு தெரியல. கணவர் தான் அப்படி இருக்காங்க, மனைவி அப்படி இருந்திருக்காங்க பாருங்களேன். ஒரு வயசான கிளவி பாட்டியம்மா அதுவும் குடிச்சு செத்துருக்கு. கிளவிக்கு எங்கள் ஊரில் கிளவின்னு சொல்லுவாங்க, இங்கே எப்படி நான் தப்பாக நினைக்காதீங்க. அந்த கிளவிக்கும் சாராயம் கேட்டிருக்கு. அதுக்கு எவன் வாங்கி கொடுத்தான்னு தெரியல. அந்த பாட்டி கண்டிப்பாக போய் கொடுத்துருக்காது. எவனை வந்து வாங்கி கொடுத்து கொடுத்துருக்கான், எவன் வாங்கி கொடுத்தான்னு தெரியல. ஆனால் அவன் குடிச்சிருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். 10 லட்ச ரூபா அறிவித்த உடனே ஒருத்தருக்கு சுகமாய் வீட்டுக்கு போயிருக்காரு. இது பேப்பரில் நான் நேற்று வாசித்தேன். சுகமாய் வீட்டுக்கு போன பிறகு சார் நமக்கு 50,000 தான் கிடைக்கும் இல்லையா, ஆனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். செத்தா 10 லட்சம் கிடைக்கும்னு வீட்டில் மீதி வச்சிருப்பார் போல், டெய்லி குடிக்கலான்ட்டு. அதை எடுத்து குடிச்சுக்காரு, மறுபடி சாகலான்ட்டு மறுபடி காப்பாற்றிட்டாங்க. சரி, அடுத்த வசனம் 12 வாசிங்க. கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற. இப்போ பவுல் எழுதும்போது ரோமபுரி சபைக்கு
இங்க திரிவேனால் எங்க தான் நபரை குறித்து பேசுறாரு. அதை பேசும்பொழுது அவள் எப்படிப்பட்டவள்னா பிரயாசப்படுகிறவள், கர்த்தருக்குள் ஊழியத்துக்காக பிரயாசப்படுகிறவள். ஆமென். நம்ம என்ன செய்யணும்? ஆமா, குடும்பத்துக்கு எவ்வளவு பிரயாசப்படுறீங்களோ, அப்படியே வீடு வாங்கிடணும்னு எப்படி சம்பாதிக்கிறீங்களோ அது மாதிரி சபைக்காக பிரயாசப்படணும். அல்லேலூயா. நமக்கு தேவைகள் உண்டு, உண்மைதான். ஆனால் சபை, நான் எப்போனாலும் நான் யாரை பார்த்தா சொல்கிற காரியம், சர்ச்சுனாலும் ஒரு சில ஹைஃபையான பீப்புள் மீட் பண்ணும்போது சர்ச்சு கட்டி கொடுங்க, எனக்கு கட்டி கொடுங்க கேட்கல. நீ உன் இடத்துல சர்ச்சை கட்ட, பெங்களூர் வரேன்னா ஒரு ஆள் மீட் பண்ணுற பெரிய ஹைஃபையான பீப்புளாக நீங்கள் சர்ச்சை ஒரு ஏழை ஊழியக்காரனை பார்த்து சர்ச்சை கட்டி கொடு. ஆமே. நான் போகிற இடங்கள்லாம் சொல்கிறேன். டாக்டரை மீட் பண்ணுறேன்னா, டாக்டர் நீங்கள் உடனே இல்லை, எப்போவாவது ஒரு சபையை நீங்கள் கட்டி கொடுக்கணும், அதான் உங்களுக்கு கோலாக இருக்கணும். இதுவரை கட்டி கொடுத்துருக்கீங்களா? கட்டவே இல்லை, நான் காணி கொடுக்குறேன். நீ காணி கொடு, உனக்கு வர்ற வருமானத்தில் பாதியை சபையை கட்டி கொடு. அப்போ சர்ச் எஸ்டாப்ளிஷ் ஆகணும், சபைகள் கட்டப்பட வேண்டும். எந்தெந்த இடங்கள்லாம் இன்னைக்கு பாருங்கள் எதெல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறான், வீடு வீடு மாடி மாடியாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சபைகள் கட்டணும்னு சொல்கிறது கூட ஆள் இல்லை, கட்டணும் போய் கேட்டால் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் சபைகள் கண்டிப்பாக கட்டணும். நம்ம விசுவாசிகள் நீங்கள் ஒரு முடிவெடுங்க, நான் சாகிறதுக்குள்ளே ஒரு சர்ச்சா கட்டிடும். 10 லட்ச ரூபா பட்ஜெட் வச்சுக்கோங்க, ரொம்பலாம் வேண்டாம், 10 லட்ச ரூபா பட்ஜெட் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்களா, 1 கோடி ரூபாயில் வாங்குறீங்கன்னா 10 லட்ச ரூபா சபையை கட்டியிருக்கணும். நீங்கள் விரும்புங்க, கத்த தருவார். அல்லேலூயா. நான் 100 சர்ச்சை விரும்புகிறேன், 100 சர்ச் நான் கட்டணும் என்னால். அது நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணி எப்படியோ நான் 100 சபையை கட்டணும் ஆண்டவர் நான் விரும்புகிறேன். அதே போல் நீங்கள் ஒவ்வொருவரும் மினிமம் ஒரு சர்ச்சை எனக்கு கட்டணும் விரும்புங்க. கத்தர் 10 லட்ச ரூபா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், ஆண்டுக்காக கொடுப்பேன் வாக்கு பண்ணுங்கள், 1 கோடி ரூபாய் தருவார். ஆமென். அல்லேலூயா. பணத்துக்காக அல்ல, நீங்கள் விரும்பணும். அதுக்காக சொல்ல வரேன். சர்ச் ஆலயங்கள் கட்ட வேணும். இன்னைக்கு எதுக்கோ ஆள்கள் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு கோடியாக கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. சினிமா டைரக்ஷன் பண்ணுறதுக்கு 100 கோடி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனால் சபை கட்டுறதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை இன்னைக்கு. அப்போ சபைகள் கட்டப்பட வேண்டும். ஆமென். இங்கே இந்த பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடறேன். என்ன வார்த்தை சொல்கிறாருன்னா, கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிவேனால். அப்போ நாம் ஒவ்வொருவரும் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றதோடு சரி, அதுக்கடுத்து அடுத்த வாரம் தான் இந்த ஏரியா பக்கமே பார்க்கறது, அப்படி இல்லை. வாங்க, எப்போ நீங்கள் வரலாம், இது சபை தான். அடுத்து சபைக்காக பிரயாசப்படணும். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தான் அந்த பிரயாசம் வரும். அதான் சொல்ல வரேன். நீங்கள் சபைக்காக பிரயாசப்படலை அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தீங்கன்னா சபைக்காக பிரயாசப்படுவீங்க. சபைக்கு ஒரு இடம் வாங்கணும், சபைக்காக எப்படியா கட்டணும், யாராவது பார்க்கணும், பார்ப்போம் பாஸ்டர் அண்ணா அடிக்கடி சொல்லுவார், யாராவது போய் பார்ப்போம், எதாவது பண்ணுவோம். அந்த மாதிரி அந்த எண்ணங்கள், சபைக்குரிய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ளே இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, இன்னும் அதிகரிக்க வேண்டும். உங்களுக்குள்ளே இருக்குன்னா சிம்பிள், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குள்ள அந்த எண்ணங்கள் இருக்கிறது. அதனால தான் இங்கே உள்ளே உட்காந்துருக்கிறோம். இதே போல் அநேக ஜனங்கள் வெளியில் இருக்கிறவங்களாம் வரணும். ஆமென். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீங்கள் உத்தமையாக இருப்பீர்கள். 2வது, கிறிஸ்துக்குள் இருந்தால் நீங்கள் பிரயாசப்படுவீர்கள். 3வது வசனம் முடிக்கலாம். 13 வாசிங்க. கர்த்தருக்குள் நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த செல்ஃபோன் வந்து 100கணக்கான செல்ஃபோன் இருந்துச்சு அந்த கடையில். ஆனால் இந்த செல்ஃபோன் நாங்கள் தெரிந்தெடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து இன்றைக்கி ஊழியத்தில் அதை பயன்படுத்தப்படுச்சு. பெங்களூர்லேருந்து ஒரு அக்கா, ஒரு சிஸ்டர் லைனில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ இதுதான் தெரிந்தெடுத்தல். காரைக்குள்ள 5-6 லட்சம் பேர் இருக்காங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்துக்க. அல்லேலூயா. தட்ஸ் a சாய்ஸ். அது ஆண்டவர் எடுக்கிற சாய்ஸை எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு சாய்ஸ். அந்த தேர்ந்தெடுத்தல எனக்கு என் புள்ள வேணும் அப்படி உங்களை தேர்ந்தெடுத்தார் பார்த்தீங்களா, அதான் கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தெடுத்தல். கிறிஸ்து இல்லாம தேர்ந்தெடுக்க அவர் தான் சிலுவை மரணத்தினால உயிரை கொடுத்து உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறார். அப்போ நாம் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் உயர்த்தப்படுவதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள். உங்க வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள், பாடுகள் எல்லாம் மாறும். எதை குறித்து கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் உலகத்தில் எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் கிறிஸ்துவுக்குள் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை மறந்தே போகாதீங்க. நீங்கள் எல்லாரும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. இன்னும் அநேக வசனங்கள் இருக்கு, நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். 1ஆம் வசனம் 3, 9, 8, 22 எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட்டில் 1ஆம் வசனத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்கள் சொல்லப்பட்டிருக்கும். 3ஆம் 9ஆம் வசனத்தில் கிறிஸ்துவுக்குள் உடன் வேலையாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனத்தில் கிறிஸ்துக்குள் பிரியமான அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். 22 கர்த்தருக்குள் வாழ்த்துகிறேன் அவர் சொல்வார். எவ்வளோதான். ஓகே, 3 காரியம் மறக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அந்த புது சிருஷ்டி என்ன அர்த்தம்? முதலாவது உத்தமன், 2வது பிரயாசப்படுகிறவன், 3வதாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். இன்று அநேக காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசினார். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்காக பிரயாசப்படணும், கர்த்தருக்காக வாழணும், அவருக்காக ஓடணும், ஆலயங்கள் கட்டப்படணும், ஆத்துமாக்கள் அழிகிறாங்களா அந்த எண்ணங்கள்லாம் இருக்கும். அந்த பிரயாசப்படுகிறதான ஒரு ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டாண்டர்ட் உங்களுக்குள்ள வரும். அது மட்டும் இல்லை, உத்தமனாக இருப்பீங்க. பொய்யே சொல்ல மாட்டீங்க, உண்மையை மட்டும்தான் சொல்வீங்க. முடியும், முடியாது, நடந்துச்சு, நடக்கலை, வருவேன், வரமாட்டேன், எஸ் ஆர் நோ, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தெளிவாக சொல்லத்தக்க ஞானம் எப்போ வரும்னா கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்தால் தான் வரும். உலக மக்களை நீங்கள் உலக மக்களுக்காக நீங்கள் போய் சொன்னீங்கன்னா கர்த்தர் விரும்பவே மாட்டார். நீங்கள் யாருக்காக வாழணும்னா கர்த்தருக்காக வாழணும், உலக மனுஷனுக்காக வாழக்கூடாது. கர்த்தருக்காக வாழும் பொழுது உலகம் உங்களை பகைத்தாலும் பரவாயில்ல. கர்த்தருக்காக நீங்கள் நிற்கும் பொழுது, கர்த்தருக்காக உண்மையாக உத்தமமாக வாழும் பொழுது உலகம் உங்களை பகைக்கும், நோ ப்ராப்ளம். ஆண்டவர்கிட்ட மட்டும் நம்ம பகையை சம்பாதித்து விட வேண்டாம். உலகம் பகைத்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்ம மீட்டுக்கொள்வார். உலகம் பகைத்தாலும் பரவாயில்ல, அவர் உங்களுக்காக நிற்பார், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என் பிள்ளை எனக்காக நின்றால் என்று சொல்லி அவர் நமக்காக நிற்பார். ஆனால் உலக மக்களை நீங்கள் ஆதாயப்படுத்த சும்மா அவங்களுக்காகன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்காக நீங்கள் வாழாதீங்க. உலக ஜனங்களை அவங்கள தப்பாக நினச்சிருவாங்க, நினைக்கட்டும், தப்பாக நினச்சிருவாங்க, நம்ம தப்பாக போயிட்டே இருக்கோம். அவங்க ஏதாவது நினச்சிக்கிடுவாங்க, ஏதாவது நினச்சிட்டு போகிறாங்க. கிறிஸ்து தான் முக்கியமே தவிர உலக மனிதர்கள் முக்கியம் கிடையாது. உலக மனுஷனுக்காக கிறிஸ்துவை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். உங்கள் பிஸ்னஸுக்காக கிறிஸ்துவை இழந்து விடாதீர்கள். கிறிஸ்துவை பிடிச்சுக்கோங்க, உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படும். கிறிஸ்துவை பிடிச்சுக்கோங்க, உங்கள் பிஸ்னஸ், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் ஜாப், உங்கள் மினிஸ்ட்ரி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கிறிஸ்து மட்டும்தான் முக்கியம். அவருக்காக மட்டும் நீங்கள் உண்மையாக வாழுங்க. அவருக்காக மட்டும் நீங்கள் உத்தமமாக வாழ்ந்தால் போதும். அவர் உங்களை உயர்த்துவார், ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அவசரப்படவே வேண்டாம், அவரே உங்களை ஆசீர்வதிப்பார். அவரே உங்களை உயர்த்துகிற கர்த்தர். ஒன்றுமில்லாத தாவீதை அவன் உயர்த்தவில்லையா, ராஜாவாக்கலையா? யோசேப்பை ஜெயிலில் கிடந்தவனை ராஜாவாக மாற்றவில்லையா? பஞ்ச காலத்தில் விதைத்த ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதிக்கவில்லையா? கோலும் கையுமாக போன ஆபிரகாமை பரிவாரங்களை யாக்கோபு 2 பரிவாரங்களை கொண்டு ஆசீர்வதிக்கவில்லையா? 100 வயதில் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கவில்லையா? உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர், உங்களையும் கர்த்தர் உயர்த்த வல்லவர், உங்கள் வாழ்க்கையிலும் தடைகளை மாற்ற வல்லவர். நீங்கள் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், நம் சபை ஆசீர்வாதமாக இருக்கும், நம்முடைய ஊழியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தையை இன்னைக்கு ரோமர்லேருந்து எனக்கு கற்றுக்க ஆண்டவரே, எங்களோடு கூட பேசின கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்கள் உமக்கென்று கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. We failed many times, Lord. நாங்கள் அநேக முறை ஆண்டவரே நாங்கள் ஃபெயில் ஆகியிருக்கோம், ஆனாலும் எங்களை மன்னிங்கப்பா. நாங்கள் கிறிஸ்துவுக்காக பிரயாசப்படணும், அது ஊழியத்துக்காக, சபைக்காக, ஊழிய வளர்ச்சிக்காக, ஆத்ம ஆதாயத்துக்காக பிரயாசப்பட உதவி செய்யுங்க. உண்மையை மாட்டும் பேச உதவி செய்யுங்க. ஏன்னா நாங்கள் உம்மால் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறக்காமல் வந்து தொடர்ந்து ஓட உதவி செய்யுங்க அப்பா. எங்களுக்காக நீர் வைராக்கியம் பாராட்டுகிற கர்த்தர், எங்களை உயர்த்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், நன்மை செய்கிறவர், சுகமாக்குகிறவர், விடுதலை தருகிறவர், கடன் பாரத்தை எல்லாம் மாற்றுகிறவர், அற்புதங்களை செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய குறைவோடு கூட இருக்கலாம், ஆனால் வருகிற காலத்தில் பெரிய ஆசீர்வாதத்தோடு எங்களை நிரப்ப வல்லவர். எங்களை தெரிந்தெடுத்த கிருபைக்காக நன்றி.
எங்கள் குடும்பத்தை தேர்ந்தெடுங்கப்பா. பிள்ளைங்க, எங்கள் விசுவாச குடும்பங்கள், பிள்ளைகளுடைய இங்கே வந்திருக்கிற அநேக ஃபேமிலிஸ் ரட்சிக்கப்படலாம், எல்லாம் ரட்சிக்கப்படட்டும். ஆஸ்வதிங்கப்பா. வெற்றி ஊழியங்கள், காரைக்குடி ஊழியங்கள் ஆஸ்வதிங்க. சீக்கிரத்தில் நல்ல ஒரு இடங்களையும் ஆண்டவரே காரைக்குடியில் வாங்கி ஒரு ஆலயத்தை கட்ட உதவி செய்யுங்க. ஆச்சரியப்படத்தக்க the whole world may turn back and see Lord. ஆண்டவரே உலகமே திரும்பி பார்க்கணும். how it is possible, இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ஆச்சரியப்படத்தக்க வகையில், நாங்களே ஆச்சரியப்படத்தக்க வகையில் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் என்று அறிந்திருக்கிறோம். இந்த வீட்டில் நாங்கள் ஆராதித்து கொண்டு சிறு கூட்டம் 1000 மாறட்டும் ஆண்டவரே. சிறு மந்தையே பயப்படாதேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியுமாவன் சொன்னீங்களே. எங்கள் ஊரில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக எங்களை பயன்படுத்துங்க. வெற்றியூரில் சீக்கிரத்தில் ஆலயத்தை கட்டி முடிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. தேவைகளை சந்திங்க, எதிர்ப்புகள் மாறட்டும், சூழ்நிலைகள் சாதகமாகட்டும், நன்மை செய்யுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.